கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை இந்த காணொலியினூடாய் சந்திப்பதில் கர்த்தருக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இடையில சில நாட்களாக என்னால் இந்த ப்ரோக்ராம்கள் செய்ய முடியாத சூழ்நிலை. திரும்பவுமாக நான் இதை தொடர்ந்து செய்யலாம் என்று கர்த்தருக்குள் தீர்மானித்து இந்த பகுதியில் இந்த முதல் காணொளியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த காலங்களில் கடைசி காலம் என்று எல்லாரும் சொல்லுகிறோம், எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம், அப்படி இப்படின்னு நிறைய போகுது. ஆனால் இந்த கடைசி காலங்களில் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று சாத்தானால் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் சமுதாயத்திற்குள்ளும் கொண்டு வரப்பட்டு விட்டது. இதை சரியான கோணத்தில் அறிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தங்கள் இஷ்டமானவைகளை வேதத்தின் ஆதாரத்தோடு தான் வேதத்தில் சில வசனங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. குழப்பி ஒரு பெரிய குழப்ப சூழ்நிலையில் தான் அது இப்பொழுது இருக்கிறது. அது என்ன என்று ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் கேட்பீர்களானால், திரித்துவம் என்பதை பற்றி சரியான குழப்பம். 1 3 1 in 3 3 in 1. அப்போ திரித்துவம்னா 3 கடவுள்களா? அப்போ யாரு யெகோவா, யார் இயேசு, யார் பரிசுத்த ஆவியானவர்? இப்படியெல்லாம் பல கேள்விகளை இவங்களே எழுப்பி அதற்கு பலவிதமான விளக்கங்களை கொடுத்து ஒருவருடைய விளக்கமும் ஒருவருக்கும் ஏற்றுக்கொள்கிற வகையில் இல்லாததினாலும் அது வேதத்திற்கு அல்லது வேதாகமத்தில் நாங்கள் காண்கிற அநேக காரியங்களுக்கு விரோதமாகவும் அல்லது மாறாகவும் இருக்கிறபடியினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய அடிப்படை காரியம் என்னவென்றால், நீங்கள் திரித்துவம் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொன்னாலும் அல்லது இயேசுதான் மூவராக கிரியை செய்கிறார் என்று சொன்னாலும், இதிலே பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. குழப்பமெல்லாம் இப்ப எங்க தெரியுமா? நமக்கு தான், மனுஷருக்கு தான் குழப்பம். அவர்களுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. அவர்கள் நம்மை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அடிப்படையாக சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் சிந்திங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவர் என்று 1 யோவான் புஸ்தகத்திலே போட்டிருப்பதினாலும் அநேக இடங்களிலே பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று இயேசுவே சொல்லியிருப்பதினாலும் பவுலும் தன்னுடைய டாக்ஸாலஜி என்று சொல்கிற ஒவ்வொரு நிருபத்தின் முடிவிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியை அவர் உள்ளே கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே வேதத்தின்படி அவர்கள் மூவர் என்று நாங்கள் சொல்லுகிறபடியினாலே அவர்கள் 3 கடவுள்கள் அல்ல. இது இந்துக்களும், முக்கியமாக இந்துக்கள், அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் தனித்தனியாக ஒரு கடவுள் பெயரை அவர்கள் வைத்திருக்கிறதினாலே அவர்களுக்கு இதை புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, நான் புரிந்து கொள்வது என்று சொல்வதை விட அறிந்து கொள்வது மிகவும் கஷ்டம் என்றுதான் நான் இப்பொழுது முதலாவது உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். அது அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர்களுடைய கோணத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள். தங்களுடைய மதத்தின் பார்வையில் அவர்கள் கிறிஸ்தவத்தையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் கொடுக்கலாம், முடியாவிட்டாலும் ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நாங்கள் ஒரே தேவனைத்தான் வணங்குகிறோம். நான் இன்னொரு அடிப்படையான ஒரு சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை பொறுத்த மட்டில் தேவன் ஒருவரே, ஒரே தேவன் தான். முதல்ல
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும். இதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வருகிற வித்தியாசமான காரியங்களை நான் பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதாகமம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரே தேவன். There cannot be more than one God. நல்லா வழங்கிக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க. கடவுள் ஒருவரே என்பதுதான் வேதாகமத்தின் அடிப்படை, கிறிஸ்தவத்தின் அடிப்படை. 3 கடவுள்கள் என்கிற பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஒருவேளை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அது தேவனுடைய ரகசியம் என்று நாம் விட்டுவிட வேண்டுமே தவிர, இல்லை இது இப்படித்தான் இது இப்படித்தான் அப்படி என்று நாங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை பிடிப்பதிலோ அல்லது ஒருவருடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதிலோ எந்த விதமான பயனும் நமக்கு கிடைக்கப் போவது இல்லை. தேவன் ஒருவரே. அது பிதாவா, இயேசுவா, பரிசுத்தாவியாங்கிறதை நீங்கள் எப்படி அதை அறிந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறதே தவிர, ஒருவனும் அது இப்படித்தான் என்று சொல்ல முடியவே முடியாது. முதல்ல சொல்லிடுறேன், முடியவே முடியாது. அப்படி ஒருவன் செய்ய முயற்சி செய்தால் அவன் எல்லாத்தையும் குழப்புவான். குழப்பத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆகையினாலே திரித்துவம் என்கிற வார்த்தையே ஒரு தவறான வார்த்தை. ஆரம்பத்தில் நான் முதல்ல சொல்லிடுறேன், இந்த திரித்துவம் என்கிற வார்த்தை கிறிஸ்தவ சபை வரலாற்றிலே 300 ஆண்டுகள் இடம்பெறவே இல்லை. கிபி கிறிஸ்துவுக்கு பின் 320 ரோம பேரரசராக இருந்த கான்ஸ்டன்டைன் என்ன செய்தார் என்றால், ஆங்காங்கே ஐரோப்பா முழுவதும், ஆசியா மைனர் முழுவதும், ஆசியாவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் எல்லா இடங்களிலும் சபைகள் பரவலாக அவருடைய சீஷர்களினாலும் அப்போஸ்தலர்களாலும் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. இவர்கள் எல்லாரும் தாங்கள் எப்படி என்று சொல்லி அவரை சபையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். எல்லாம் முதல்ல அதிகமாக வீடுகளிலே தான் நடந்தது. அதை ஒன்று சேர்த்து ஒரு தலையின் கீழ் கொண்டு வரணும் என்பதை கருத்தில் கொண்டு கான்ஸ்டன்டைன் மன்னர் தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அந்த ரட்சிக்கப்பட்ட ஸ்டோரி அது ஒரு பெரிய ஸ்டோரி, அதை அப்புறம் பேசுவோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி கொண்டு வரணும் என்று முயற்சி செய்தார். அந்த முயற்சியில் தப்பில்லை. ஆனால் அதை கத்தோலிக்கர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, கத்தோலிக்கம்தான் சரியான சபை, கிறிஸ்தவ சபை என்று கான்ஸ்டன்டைனை வச்சு அவங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த மதத்தை அவர்கள் அரசாங்க மதமாக மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் அது பேசிக்கலி தவறு. கத்தாலிசிசம் என்றால் எல்லாரும் ஒன்றாக இணைதல் என்பதுதான் பொருளே தவிர, கேத்தலிக் சர்ச் என்று சொல்லி அதை நாம் அழைப்பது தவறு. கத்தோலிக்கம் தனிப்பட்ட கிறிஸ்தவ சபை அல்ல. முன்னும் சொல்ல போனா கத்தோலிக்கம் கிறிஸ்தவ சபையே அல்ல. ஏனென்றால் கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனைகளையும் கொள்கைகளையும் அவர்கள் கடைப்பிடிப்பதில்லை. இதையெல்லாம் நம்ம இப்ப பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முடிவே வராது. அதனால அதையெல்லாம் விட்டுருவோம். ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற இந்த மூவருடைய பெயர்களும் உச்சரிக்கப்பட்டிருப்பதினாலே இதை நாம் அறிந்து கொள்ளுவது நல்லது. நீங்க எப்படி புரிந்து கொள்ள போகிறீர்களதை பத்தி எனக்கு தெரியாது. எவ்வளவு தூரம் உங்களுக்கு இதை அறிந்து கொள்ள நான் பிரயாசப்படுவேன். நான் அதை குறித்து கற்றுத்தருவேன். சந்தேகங்கள் இருந்தால் என்னோட கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். மற்றபடி நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்கிறீர்களோ அது உங்களை பொறுத்தது. சரியா? ஆக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிறது இருக்கிறது. யார் எப்படி என்பதை நம்ம பின்னால் அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். இது மொத்தமா சேர்ந்து ஒரு 10 சாப்டர் வரும். இன்னைக்கு இது முதல் சாப்டர். இது இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான்.
அதனால இதுலேயே பாஸ்டர் ஏப்ரஹாம் திரித்துவத்தை பற்றி இப்படிலாம் பேசி போட்டாருன்னு யாரும் தயவுசெய்து முடிவுக்கு வர்றாரு. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திரித்துவம் இஸ் டிஃப்ரெண்ட். இவர்கள் பேசுகிறது ஒன்றுமே அதுக்கு ஒத்து வராது, பைபிளும் அதுக்கு ஒத்து வராது. சரி, இதற்கு ஆதாரமாக 2 அல்லது 3 காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு இந்த முதல் சாப்டரை நான் முடிக்க போகிறேன். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, கிங்டம் ஆஃப் காட். அந்த கிங்டம் என்னென்றா, நம்ம இருக்கிறோமே, நம்ம வாழ்கிறோமே, நம்ம உலகம், நம்ம பூமி, 5 கண்டம், இத்தனை நாள், இது இல்லைங்க. இது திஸ் இஸ் நாட் த கிங்டம் ஆஃப் காட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. Kingdom of God is the entire universe. All stars, all solar systems, all Milky Ways, all everything. அண்ட சராசரம் என்று நாங்கள் தமிழிலே சொல்லுகிறோமே, அந்த அண்ட சராசரம் முழுமைக்கும் தேவன் யார் என்றால் பிதாவானவர். That is the kingdom of God. இதுல நம்ம என்னன்னா ஒரு புள்ளி, அவ்வளவுதான். நம்மளை வச்சு ஆண்டவரை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாதீங்க, அது தப்பாயிடும். நம்ம அவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தில் ஒரே ஒரு புள்ளி. அந்த புள்ளி எத்தனை புள்ளிகளுக்குள்ள அது புள்ளினா பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸுக்குள்ள அது ஒரு புள்ளி. ஆக பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் எந்த உலகத்தை மையமாக கொண்டு அதிலே அவரை அடக்க முயற்சி செய்வது தயவு செய்து வேண்டாம். அது இல்லை. இதற்கு அநேக விளக்கங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. அதெல்லாம் யாரும் படிக்கவும் மாட்டாங்க, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. சரி, அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். அப்போ இயேசுவின் ராஜ்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு, கிங்டம் ஆஃப் ஜீசஸ். கிங்டம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இல்லை. கிங்டம் ஆஃப் ஜீசஸ் என்னன்னா, பிதாவோடு அவர் இருந்தார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் சொன்னாதான் அது நல்லா புரியும், அது அடுத்த சாப்டர்ல சொல்றேன். பிதாவோடு அவர் இருந்தார். அதில் அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் நீங்கள் விளக்கிறேன், ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கு நேரம் இருக்காது. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை பிதாவா? இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க, வார்த்தை பிதா அல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, பிதாவினிடத்தில் இருந்தது. ஆகையினாலே அது பிதா தேவனாக எண்ணப்பட்டது. அப்ப அந்த வார்த்தை யாரு? இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இயேசு இருந்தார். ஆனால் அவர் தேவன் அல்ல, அவர் தேவனிடத்தில் இருந்தார். நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க, தேவனிடத்தில் இருந்தார். அப்ப இவரே தேவனா இருந்தால் அது எப்படிங்க தேவனிடத்தில் இருந்தார்னு எழுதுவாங்க? அவர் தேவனிடத்தில் இருந்தபடியினால் அவர் தேவனாய் எண்ணப்பட்டார். அதுல தப்பு என்னங்க இருக்கு? தப்பே இல்லையே. ஆகையினால இயேசுதான் பிதா அப்படி என்று இப்ப முரண்டு பிடிச்சி இவங்க சண்டை போடுறாங்க பாருங்க. என்னை பொறுத்தளவுல மகா முட்டாள்தனம். இயேசு பிதா அல்ல. பிதாவின் ராஜ்யமே வேற. இயேசுவின் ராஜ்யத்தை மட்டும்தான் நம்ம பேச முடியும், ஏன்னா நாங்கள் அதில் பங்குதார்கள். புரிஞ்சுக்கிச்சா? இயேசு வார்த்தையாய் இருந்தார், பிதாவின் இடத்தில் இருந்தார். அவர் பிதாவின் இடத்தில் இருந்தபடியினால் அவர் தேவனாக எண்ணப்பட்டார். புரிஞ்சுக்கிச்சாங்க? அவர் 14ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மாமிசத்தில் வெளிப்பட்டார். பிதா மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று யாராவது சொல்லுவார்கள், அது என்னை பொறுத்த மட்டில் தேவ தூஷணம். பிதா மாமிசத்தில் வெளிப்படவில்லை, ஒரு வசனமும் அதற்கு சாட்சி இல்லை. வார்த்தையாயிருந்த இயேசு மாமிசத்தில் வெளிப்பட்டார். எப்படி மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்பதுதான் நான் வழக்கம் சொல்ல போறேன். ஆனால் பிதா மாமிசத்தில் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற வார்த்தை இருக்கிறது. அது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. வார்த்தையாயிருந்த தேவனாயிருந்த இயேசுவை மட்டும் குறிக்கிறது. ஆகையினாலே
பிதா மாமிசமானார்னா அதனுடைய குழப்பம் இவங்களுக்கு ஒருத்தருக்கு மண்டையில் ஏறாது. அது எங்கே போய் முடியும் என்று இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நான் சொல்ல தான் போகிறேன். இந்த 10 அதிகாரத்துக்குள்ள 10 வீடியோவில் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் பம்ப் பண்ணேன்னா நீங்கள் குழப்பிடுவீங்க. ஒன்று மட்டும் நிச்சயம், பிதா மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்கிற கதை தப்பு, பீரியட். அதை மட்டும் இன்னைக்கு விளங்கிக்கோங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, கர்த்தர் உங்களை போதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.